நரக வேதனையிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும். நீ நரகத்துக்கு நீ போக கூடாது. நீ சுவர்க்கத்துக்கு உரியவன், சுவர்க்கத்துக்கு உள்ளவர்கள் வா என்று சொல்லிக்கொண்டு மரியாள் சொல்லி தருகின்றார், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். மக்களே, காலையில் நாம் பார்த்தோம் ஃபாத்திமா ஜெபம். என்னது? ஓ என் இயேசுவே, பாவங்களை பொறுத்தருளும், மீட்டருளும், நடத்தியருளும், அதிகம் தேவையோ சிறப்பான உதவி புரிந்திடும். இப்போ மக்களே, ரெண்டாவது நிலை நாம் பார்க்க போகிறோம். என்னது? எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். ஃபர்ஸ்ட் என்ன வருகிறது? ஓ என் இயேசுவே. அடுத்த வார்த்தை என்னன்னு நல்லா கவனிச்சிங்களா? வித்தியாசம் இருக்கா? நிதானமா சொல்லி அடுத்த ரெண்டாவது வார்த்தைக்கு போங்க பார்ப்போம். நிதானமா சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ஓ என் இயேசுவே. நிதானத்தை யோசித்து சிந்திச்சு சொல்லுவாங்க. ஓ என் இயேசுவே, தனிப்பட்ட முறை, பர்சனல். அடுத்து என்ன வருகிறது? எங்கள். அப்போ எங்கள்னு சொல்லும்போது தனியா, அது எப்படி ஒரே சமயத்தில் ரெண்டு டக்குன்னு வருது, டக்குன்னு அப்படி மாறுது? என்ன அர்த்தம்? மரியாள் நமக்கு கற்றுத்தர அர்த்தம் என்பது என்ன? ஏன் அந்த சிறுவர்களுக்கு மரியாள் அப்படி சொல்லியிருக்க வேண்டும்? என்ன காரணம் சொல்லியிருக்க வேண்டும்? கத்தோலிக்க திருச்சபை சொல்லித்தர அர்த்தம் என்ன? ஓ என் இயேசுவே என்று சொல்லி முடித்த பிறகு என் பாவங்களை பொறுத்தரும் சொல்ல வேண்டியதானே? ஏன் எங்கள் பாவங்கள்னு வர வேண்டும்? ஏன் மரியாள் எங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்? என்னன்னு பொறுக்கலாமே. கத்தோலிக்க திருச்சபை சொல்ல என்ன அர்த்தமாக இருக்கும்? மூதாதையரா? ஓ என் இயேசுவே என்று சொல்கிற சமயத்தில் நான், என்னை மட்டும்தான் கடந்து வருகிறது. அதன் பிறகு எங்கள் பாவங்கள் என்றால் வருத்தத்தோடு வேதனையோடு, ஆண்டவரே நான் மட்டுமல்ல இதோ நாங்கள் அத்தனை பேரும் உன்னை வேதனைப்படுத்தியிருக்கின்றோம். அப்படி என்றால் ஜெபத்தில் மரியாள் என்ன செய்கின்றால் அத்தனை பேரையும் உள்ளடக்கின்றாள். நீ மட்டுமல்ல, உனக்காக மட்டும் நீ ஜெபிக்காதே, எல்லா மக்களுக்காகவும் நீ ஜெபிக்க வேண்டும். அப்போ எல்லா மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இதற்காகத்தான் மரியாள் அந்த எங்கள் என்கிற வார்த்தை. நீ மட்டுமல்ல, உனக்காக மட்டும் நீ ஜெபிக்காதே, மற்றவர்களுக்காகவும் நீ ஜெபிக்க வேண்டும். இது எங்கென்று எடுக்கப்படுகிறது? நாம் வாசிக்கிறோம் இல்லையா? யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காகவும் நான் வேண்டுகின்றேன். அவர்களுக்காக மட்டுமல்ல, என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக நான் வேண்டுகிறேன். அப்படி என்றால் இயேசு தனக்காக மட்டுமல்ல, மாறாக யாருக்காக ஜெபிக்கின்றார்? தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்கள். யார் அந்த தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள்? கணவன், மனைவி, பிள்ளைகள். இப்போ இரண்டும் ஒப்படைக்கப்பட்ட மக்கள் யார்? இதான் நீங்கள். என்னிடம் இந்த அருளாளத்தில் வருகிற நீங்கள், உங்களை தான். அப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதே மாதிரி நீங்கள், உங்கள் கணவன், உங்கள் கையில் யார் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்? பகுதிர் மாமியா? உன் மனைவி. அதே மாதிரி மனைவி உன்னிடத்தில் யார்? கணவன். பிள்ளைகள் யார்? பெற்றோர்கள் யார்? பிள்ளைகள். அதேமாரி அந்த குடும்பம் யார்? அடுத்த குடும்பத்திற்கு. அப்போ அதே மாதிரி தான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்போ ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம், ஒரு அன்பியம் மற்ற அன்பியம், ஒரு பங்கு மற்ற பங்குக்கு, தனிப்பட்ட முறையில் என்பதில்லை. அப்போது இதை தான் நாம் பார்க்கணும். அப்போ நான் எனக்காக மட்டுமல்லாமல் மற்றும் அப்போது எங்கள் பாவங்களை, என்னுடைய பாவம், எங்கள் பாவங்களை. அப்போ ஜெபத்தில் ஒற்றுமையை மரியாள் கொண்டு வருகின்றாள். ஒன்று. ரெண்டாவது, இரக்கத்தை நீ நானும் பெற வேண்டும். நான் மட்டுமல்ல, நம்முடைய அத்தனை பேரும். என் கணவன் இரக்கத்தை பெற வேண்டும், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். என் மனைவி பாவத்தில் இருக்கிறார்கள், அவர்களும் அந்த இரக்கத்தை பெற வேண்டும். ஆகவே இயேசுவே இரக்கம் வையும். மரியாள் கற்றுத்தருகின்ற ஜெபங்கள். இப்போ ஓ என் இயேசுவே, இனி ஏன் எங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும்? இந்த பாவம் நமக்கு இருந்தால் அது நமக்கு என்ன செய்யும்? பல பிரச்சனை கடும். பாவம் எடுத்துட்டு இருக்கிற சமயத்தில் எனக்கு தெய்வ கிருபை கிடைக்குமா? எனக்கு தெய்வ கிருபை கிடைக்காது. நான் வாசிக்கிறோம் இல்லையா? சீராக் புஸ்தகம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். சீராக் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். இதெல்லாம் அடிஸ்தானமான வார்த்தைகள். இது நமக்கு தெரிந்தது என்றால் ஒரு நாளும் நாம் தவறு செய்ய மாட்டோம். படிங்கள் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். உனக்கு அடுத்து செய்த அநீதியை மன்னித்து விடு.
அவ்வாறெனில் நீ மன்றாடுகின்ற பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்போ அடுத்திருப்பவன் செய்த அநீதி என்றால் என்ன அர்த்தம்? அநீதி, இவன் எனக்கு அநீதி செய்திருக்கின்றான், இந்த கணவன் எனக்கு அநீதி செய்திருக்கின்றான், இந்த மனைவி எனக்கு அநீதி செய்திருக்கின்றார்கள். அநீதி என்றால் என்ன? பிரமாணிக்கத்துக்கு எதிராக வாழ்கிற வாழ்க்கை, பிரமாணிக்கத்துக்கு எதிராக வாழ்கிற வாழ்க்கை. இவன் வேறொரு பெண்ணுடன் உறவு வைத்திருக்கின்றான், இவள் வேறொரு ஆணுடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கின்றால், இதான் என்னை ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு அநீதி செய்கிறார்கள். எப்படி? பரீட்சையில் ஃபெயிலாகி வருவதன் வழியாக பிள்ளைகள் அநீதி செய்கிறார்கள். பெற்றோர்கள் என்ன? பெற்றோர்களை ஏமாற்றுகிறார்கள். படிப்பதற்கு பதிலாக போய் காதலிக்கிறார்கள். எந்த பெற்றோர்கள் தான் அனுப்புகிறாங்களா? எடா மகனே போயிட்டு நல்ல பிள்ளைய பார்த்துருவாடா, எடி மகளே போய் நல்ல பையனை பார்த்துருவாடி, உனக்கு கல்யாணம் வைக்கிறான், 1ஆம் கிளாஸ் உனக்கு ஃபீஸ் கட்டுறான், போ போய். இல்லையே, அவங்க நீ நல்ல முறையில் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் உன்னை அனுப்புகிறார்கள். ஆனால் அதை விட்டு கொண்டு நீ மற்ற காரியத்தில் ஈடுபடுகிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக பெற்றோர்கள் நீ எதிராக போய் கொண்டிருக்கின்றாய். அப்போ இதே மாதிரி தான் ஓரோ காரங்க அநீதி செய்கிறார்கள். அப்போ அநீதி செய்கின்ற பொழுது அவளை நீ மன்னித்து விடு. அப்போ நான் ஏமாந்தவனா? நீ ஏமாந்தவன் தான். நீ ஏமாந்தவன் தான். யாருக்காக? தெய்வத்தின் பொருட்டு. தெய்வத்தின் பொருட்டு நீ ஏமாந்தவன், ஏமாந்தவள். அப்படி இருக்கின்றால் என் இயேசுவுக்காக நான் உன்னை மன்னிக்கின்றேன், என் இயேசுவுக்காக நான் புரிந்து கொள்கிறேன். இயேசுவை முன்னிலைப்படுத்தி கொண்டு தான் நான் பார்க்குறேன் ஒழிய உன்னை அல்ல. நீ என்னை ஏமாற்றுவா என்று தெரியும், இருந்த போதிலும் நான் உன்னை மன்னிக்கின்றேன். பிதாவே, இவள் செய்த அநீதியை மன்னித்து விடு. இதை நம்ம பார்க்கின்றோம். மீண்டும் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தர் ஜெபம் நமக்கு எல்லோரும் தெரியுமே. மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம், அந்த 2ஆம் பாகம் என்ன வருகிறது? எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்கள் தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னியும். அப்போ நான் தீர்ப்பு வழங்க மற்றவர்கள் நான் எப்படி மன்னிக்கின்றேனோ அதே மாதிரி ஆண்டவரே நீ என்னை மன்னித்து விடு. படிகள் 13ஆவது வாக்கியம். சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அப்போ நாம் பார்க்கின்றோம், தீமையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்றால் நான் மற்றவங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போ மரியாள் சில வார்த்தை, எங்கள் குற்றங்களை மன்னியும் அப்படி நீ ஜெபிக்கின்ற பொழுது ஏன் மரியாள் அப்படி கற்றுத்தர வேண்டும்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், நீ தீயோனிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்றால், நீ அடுத்தவனை நீ மன்னித்தால் மட்டும்தான் முடியும். அப்போ நீங்கள் அத்தனை பேரும் விடுதலை பெற வேண்டும் என்றால், இந்த குடும்பம் விடுதலை பெற வேண்டும் என்றால், இந்த குடும்பம் மீட்பு பெற வேண்டும் என்றால், மக்களே நீ மட்டும் மன்னித்தால் பத்தாது, யாரும் மன்னிக்க வேண்டும், குடும்ப அங்கத்தினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து மன்னிக்க வேண்டும். ஆகவே எங்களுக்காக மன்றாடும். எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்கள் பாவங்களை மன்னியும். இந்த பாவங்களை மன்னியும். அப்ப இந்த பாவங்கள் மன்னிக்கிற இடம் எங்க? பாவங்கள் மன்னிக்கிற இடம் எங்க? பாவ சங்கீர்த்தனம். அப்போ பாவ சங்கீர்த்தனம் என்பது நிர்பந்தமாக நீ செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். சாமியார் வரலையே என்று சொல்லி வருவதல்ல, நீ போய் தேட வேண்டிடும். நமக்கு எல்லாரும் கத்தோலிக்க திருச்சபை கற்ற அர்த்தம் உங்களுக்கு எல்லோரும் தெரியும். பாவ சங்கீதம் செய்ய வேண்டும் என்றால் 5 நிலைகள் இருக்கின்றன. எதெல்லாம் அந்த 5 நிலைகள் தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். புசா பாவ சங்கீதம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு பங்குல கேட்டேன், எடா பாவ சங்கீதம் செய்ய வேண்டும் என்றால் என்னடா செய்ய வேண்டும் என்று அவன் சொன்ன ஒரே வார்த்தை, பாவம் செய்யணும் ஃபாதர்னா. கரெக்ட் தானே? பாவம் செஞ்சால் தானே பாவ சங்கீதம் செய்ய முடியும். ஐயோ, நம்மன்னு எங்களை ஏன் சேர்த்துக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை நினைக்க வேண்டும். அப்புறம் எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நினைத்து கொள்ள வேண்டும். அதற்காக மனம் மறந்த வேண்டும், ஐயோ போயிச்சே மறுபடியும் செஞ்சிருக்கலாமேன்னு. தீர்மானம், அடுத்த தடவை வரும்போது இதோட பெருசாக பண்ணலாம்னு தீர்மானம் எடுக்க வேண்டும். இனிமேல் சின்ன பாவம் பண்ணுறது இல்லைன்னு தீர்மானம் எடுக்க வேண்டும். அடுத்து 5வது என்ன? குடும்பத்தோட அதான் சொல்லியாச்சு, அந்த வண்டியெல்லாம் ஏறியாச்சு. கடைசியில் எடுத்து பாரு, காப்பி அடி. அது குரு சொன்னதை நீ நிறைவேற்ற வேண்டும். அதை நாம் பார்க்கின்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வர வேண்டும்? பாவங்களை நினைப்பு. இதுக்கெல்லாம் நல்ல உதாரணம் தான் நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். எனது ஊதாரி மகனுடைய உமை நினைப்பது. எப்போது அவனுக்கு அந்த தன்னுடைய குற்றங்களை பாவங்களை பற்றி அவன் நினைப்பு வந்தது? பன்னி அரிசி சாப்பிடும் போது. ஐயோ தெய்வமே, மக்களை அவன் தந்தை பற்றி நினைப்பது சாப்பிட்ற சமயத்திலையாம்.
தந்தையை பற்றி நினைப்பது, குழந்தைகளை நீங்கள்லாம் பெரியவர்கள் தானே, அப்போ எங்கே நான் பார்க்க வேண்டும், தந்தையை பற்றி நினைக்கிற சமயத்தில் தான் அவனுக்கு அந்த போத்தியம் வருகிறது. அப்போ தந்தையை பற்றி எப்படி நம்ம நினைக்க முடியும், தந்தை பற்றி எடுத்து சொன்னால் தான் முடியும். இப்போ பிதாவாய் தெய்வத்தை பற்றி நான் எடுத்து சொல்கிறேன். எப்படி? அதான் இறை வார்த்தை. அப்போ இறை வார்த்தை படிக்கின்ற சமயத்தில், இறை வார்த்தை கேட்கின்ற சமயத்தில், இறை வார்த்தையை தியானிக்கின்ற சமயத்தில் அந்த வார்த்தை உனக்கு வெளிப்படுத்தும். நீ யாரு, நீ எப்படி இருக்கின்றாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது அது உனக்கு அடுத்தும். அது காட்டுடனே, ஐயோ நான் பன்றிகள் மேய்க்கின்ற தவிடுகள் அந்த மத்தியில் நான் வாழ்கிறேனே, தவிடு போல எனக்கு இல்லாத சூழல் இருக்கிறேனே, என் தந்தையை பற்றி நான் இப்போ நினைத்து பார்க்கிறேன். எங்கள் அப்பா என்னை மன்னிக்கின்றவர், எங்கள் அப்பா என்னை அன்பு செய்கிறவர்கள், எங்கள் அப்பா வீட்டில் அவ்வளோ சந்தோஷம் இருந்தது, ஆனால் இங்கே நான் கஷ்டப்பட்டுக்கின்றேனே, எங்கள் அப்பா இப்படியெல்லாம் சொன்னார். இதோ அந்த தந்தையை பற்றி நினைக்கிறது, இறை வார்த்தையை பற்றி தியானிப்பது, தெய்வம் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து கொண்டது. பலவீனத்தோடு இருந்த சமயத்தில் தெய்வம் எப்படி என்னை காத்து கொண்டு வந்தார், என்னை நோயோடு இருந்தபோது எப்படி எனக்கு அந்த குணத்தை தந்தார், தெய்வம் உன் வாழ்க்கை செய்த நன்மைகளை நினைத்து பார். என்றைக்காவது நினைத்து பார்த்துருக்கின்றாயா? இன்று நீ உயிரோடு இருக்கிற என்றால் யார் அதுக்கெல்லாம் காரணம்? தெய்வம். எத்தனை பாவங்கள் நீ மறைமுகமாக நீ செய்திருக்கின்றாய், எத்தனை பாவங்கள் நீ மறைமுகமாக செய்திருக்கின்றாய். அது அத்தனையும் தெய்வம் என்ன ஊர் ஃபுல்லாக பரப்பி அடிக்கிறாரா? நீ இந்த மாதிரி சொல்லி பரப்பி அடிக்கிறாரா? இல்லையே, ஒரு நாளும் இல்லையே. எத்தனை முறை நீ போய் பாவ சங்கீதம் செய்திருக்கின்றாய். அந்த அருத்தந்தையர்கள் அவங்க பார்த்து கூட நீ இந்த பாவம் செய்திருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டு எங்கே வந்திருக்கிறார்களா? இல்லையே. அப்படி இருக்கிற சமயத்தில் நீ எல்லா கட்டுடியும் செய்த போதிலும் உன்னை மன்னித்து 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 மீண்டும் உன்னை மகனாக மகளாக ஆக்குறார் என்றால் எந்த அளவுக்கு உண்மையில் என் மேலும் அவர் அன்பு வைத்து வாழ்கிறார் என்று பாருங்கள். அந்த அன்பை நினைத்து கொண்டு இருக்கின்றேன், ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டே இருக்கின்றேன். தெய்வம் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார். நெய் நானும் மறந்துடுவோம், அந்த செய்த பாவங்களை மறந்து விடுவோம் என்று நாம் பார்ப்போம். தெய்வ கிருபையை மறந்த காரணத்தினால் மீண்டும் தெய்வம் நினைவு கொண்டு வருவார் நீ செய்த பாவத்தை. எதற்காக? மறுபடியும் போய் பாவ சங்கீதம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. இவ்வளவு பெரிய குற்றங்கள் நீ செய்த போதிலும் உன்னை நான் மன்னித்தேனே, அந்த நன்றி கடன் ஏதாவது உனக்கு இருக்கடா என்று பைபிள வார்த்தை உண்டா? சாலமோனின் ஞானம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். சாலமோனின் ஞானம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். தவறு செய்பவர்களை சிறிது சிறிதாக திருத்துகின்றீர், அவர்கள் எவற்றால் பாவம் செய்தார்களோ அவற்றை நினைவுபடுத்தி அவர்களை எச்சரிக்கின்றீர். அடுத்தது, ஆண்டவரே அவர்கள் தீமையிலிருந்து விடுதலை பெறவும் உம்மேல் நம்பிக்கை கொள்ளவும் வர செய்கின்றேன். அப்போ தவறு செய்பவர்களை சிறிது சிறிதாக திருத்துகின்றேன். ஏன் ஒரேடியாக திருத்துறது தானே? ஒரே அல்ல, சிறிது சிறிதாக என்றால் அர்த்தம் என்ன? அவன் வர வேண்டும், விசுவாச கடந்து வர வேண்டும். நாம் பார்க்கின்றோம் பைபிள் அந்த மாதிரி எங்கேயாவது இடம் இருக்கா? சிறிது சிறிதாக மக்களை விசுவாச வாழ்க்கையில் தெய்வம் கொண்டு வர இடம் உங்களுக்கு எல்லோரும் தெரியும். பழைய ஏற்பாடு எங்க? 10 தடவை வாதைகள். என்னது வாதைகள்? மோயிசன் கொண்டு போகிறான் இல்லையா? அப்போ ஒரே இதில் பாம்பு போட்ட உடனே அந்த அதுவும் பாம்பாக மாறுதே. அப்போ கடலுக்கு சக்தி இல்லையா? கடல் சக்தி இல்லையா? தண்ணி ரத்தமாக மாறுது, அவனும் போடுறான்னு அதுவும் மாறுகிறது. அவர் ரத்தம் இல்லையா? அப்போ ஓரோ தடவை தெய்வம் சொல்ல சொல்ல மோயிசன் செய்கின்றான், அதே மந்திர சக்தி அவனும் செய்கிறார்கள். அப்போ கடவுளுக்கு அவர்கள் என்ன வித்தியாசம் என்ன உண்டு? ரெண்டு ஏம் தானே, ஒன்று தானே. அப்போ ஓரோ தடவையும் தெய்வம் ஃபாரோவுடைய உள்ளத்தை என்ன செய்கின்றார்? கடினப்படுத்தி கொண்டு வருகிறார். கடைசியில் தலைமகன் சாவுக்கு அவன் கொண்டு போகின்றார். அங்கு போன உடனே அங்கே நிப்பாட்டினார். கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிற அர்த்தம் என்பது என்ன? ஏன் முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே, செய்ய வேண்டியதானே? அதெல்லாம் செய்யவில்லை. கடைசி எல்லாம் முடிச்ச பிறகு அங்கே போகின்றார், செங்கடல் ஆண்ட கொண்டு போய் நிப்பாட்டுகின்றார். அங்கே போய் நிப்பாட்டு முடிச்ச பிறகு அங்கே ஏதாவது இருக்கா? இல்லை. இந்த பக்கம் போனால் தண்ணி, இந்த பக்கம் போனால் தான் வந்து கொண்டு இருக்கிறான். எங்கே போக முடியும்? டெட் எண்டு, வழியே கிடையாது. அப்படி இல்லாத போதிலும் என் மேல் நீ நம்பிக்கை வைக்கிற சமயத்தில் இதா உனக்கு நான் புதியதாக ஒரு வழியை உண்டு செய்வேன். கடல் பிரிகிறது, வழி உண்டாகிறது. இதான் பார்க்கின்றோம். விசுவாச வாழ்க்கையில் இதுவும் நீ தளர்ந்திருக்கிற சமயத்தில் படிப்படியாக தெய்வம் அவர்கள் அப்படியே அந்த விசுவாச தளத்தில் அப்படியே உயர்த்தி 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 கொண்டு வருகின்றார். இதை நாம் பார்க்கின்றோம். அதான் 10 வாதைகளுடைய அர்த்தம் திருச்சபை நம்ம கற்றுத்தருவது. அப்படி என்றால் ஓரோ வாதையிலும் சோர்ந்து போறதில்லை. மோயிசன் எந்த ஆண்டவன் சொல்கின்ற பொழுது நீ போ, மறுபடியும் இப்போ அவ மறுபடியும் போக 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 இறைவார்த்தை கேட்க கேட்க அவர்கள் அப்படியே வருகிறார்கள். கடைசியில் அந்த செங்கடலில் வந்து நிற்கின்ற சமயத்தில் எதுவுமே இல்லையே எங்களுக்கு பொழுது அங்கு தெய்வம் அங்கு கொண்டு போகின்றார். அங்கு கொண்டு போய் அவர்களை கடலை பிடிக்க அவர்களை அது மத்தியில் நடக்க வைக்கின்றார். மக்களே, என்னால் ஆகாத காரியம் ஏதேனும் உண்டோ என்று நீ உணர வேண்டும். தெய்வத்தால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை. உன் பிள்ளைகள் வழி தவறி போகலாம், உன் பிள்ளைகள் உன்னை மீறி எதுக்க போகலாம்,
எப்படி போனாலும் சரி அந்த மகனை மகளை பலிப்படுத்தல் கொண்டு ஒப்புக்கொடு. உனக்கு கீழ்ப்படியாமல் வாழுகிற சமயத்தில் உன் கைமீறி போய்விட்டது என்ற போதிலும் அன்பு மகனை மகளே, அன்பு பெற்றவர்களே, கவலைப்படாத. அந்த மகனை அந்த மகளை இங்கு கொண்டு வா. அவன் குடிகாரனாக இருக்கட்டும், விபச்சாரனாக இருக்கட்டும், விபச்சாரியா இருக்கட்டும், எப்பேற்பட்ட மகன மகளா இருக்கட்டும், அவனை அவளை இங்கு கொண்டு வா. கொண்டு வந்து அவனுக்காக நீ பரிந்து பேசு. எங்கள் பாவங்களை மன்னியும். என் பாவங்கள எங்கள் பாவங்கள் இதா என்னோடையும் சேர்த்து இவனுடைய பாவங்களையும் இவனுடைய பாவங்களை மன்னியும். என்னை நீ மன்னிக்கின்றாயே, அதே மாதிரி என் மகனை என் மகளை மன்னியும். விசுவாச வாழ்க்கை எதிராக போகின்ற என் கணவன் என் மனைவியை மன்னியும். இதோ உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த குடும்பம், இந்த சமுதாயம், இந்த மக்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லிக்கொண்டு நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். நீ மன்னிப்பு கொடுக்க வேண்டும். நீ பலியாக வேண்டும். இதான் மரியாள். அல்லது உனக்கு மட்டும் ஜெயிப்பது என்று அல்ல, அதல்ல. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து அழிந்தால் ஒழிய பலன் தராது. நீயும் நானும் மணியாக மாற வேண்டும், பலியாக மாற வேண்டும். இதான் மக்களை நாம் பார்க்கின்றோம். அப்போ எங்கள் பாவங்களையும் நீ மன்னிக்க வேண்டும். அப்போ ஃபர்ஸ்ட் நினைவுக்கு கொண்டு வருவது. அப்போ இறை வார்த்தை வழியாகத்தான் எனக்கு அது நினைவு வரும். தந்தை பற்றி நான் சிந்திக்க வேண்டும் என்றால் படித்தால் மட்டுமே தான், பைபிள் படித்தால் மட்டும்தான் மக்களுக்கு கிருபை கிடைக்கும். அதனால் தான் கத்தோலிக்க திருச்சபை கூறுகிறது, ஒரு மகன் ஒரு மகள் ஜெபமாலை அவன் ஜெபிக்கிறான் என்றால் அவன் பைபிள் படிக்கின்ற மகனாக மகளாக அவன் மாறுவான். ஜெபமாலை சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு பைபிள் படிக்க வேண்டிய அவசியம் வராது, அந்த எண்ணமும் வராது. ஏன்னா நீ சொல்லி கொண்டு தான் இருக்கின்றாய், நீ ஜெபிக்கவில்லை. ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும், அது சொல்லுவதல்ல. கத்தோலிக்க திருச்சபை சொல்லுவது ஜெபமாலையை ஜெபியுங்கள், டு ப்ரே த ரோசரி, நாட் டு சே த ரோசரி. அப்படி என்றால் ஜெபமாலை ஜெபித்தால் மட்டுமே தான் மக்களே உனக்கு அங்கு விடுதலை கிடைக்கும். அப்போ ஒன்று அங்கே வருகிறது இறை வார்த்தை. ரெண்டாவது என்ன வருகிறது? நினைவு கூறுவது. ரெண்டாவது மனம் வருந்துதல். மனம் வருந்துதல். பாவங்களை பற்றி அவன் சிந்தித்தவுடனே, ஐயோ நான் இந்த மாதிரி தவறு செய்திருக்கின்றனே, உடனே அவனுக்கு என்ன ஏற்படுது? மன வருத்தம். ஊதாரி மகன் இதோ தந்தையை பற்றி சிந்தித்தவுடனே அவனுக்கு மன வருத்தம் ஏற்படுகிறது. அப்பாவை நான் வேதனைப்படுத்தியிருக்கின்றேன், என் அப்பாவை நான் வேதனைப்படுத்திருக்கின்றேன், காயப்படுத்திருக்கின்றேன், வார்த்தையால் செயலால் காயப்படுத்திருக்கின்றேன், அவரை மற்ற அவமானப்படுத்திருக்கின்றேன். அவனுக்கு மனம் வருந்தி கொண்டிருக்கிறது. குற்ற உணர்வு அல்ல. உனக்கும் எனக்கு இருக்க வேண்டியது மன வருத்தம் தான், குற்ற உணர்வு அல்ல. குற்ற உணர்வு அது தீமைக்கு வழிவகுக்கும், மன வருத்தம் நன்மைக்கு கொண்டு வரும். குற்ற உணர்வு தூக்கு தண்டனைக்கு கொண்டு போய் சேர்க்கும், அவன் தற்கொலை எண்ணத்தை கொண்டு போய் சேர்க்கும். மன வருத்தமானது மீட்பின் பாதை கொண்டு போகும். நல்ல உதாரணம் உங்களுக்கு எல்லோரும் தெரியும், ராயப்பரும் யூதாசும். யூதாசு 2 பேரும் மனம் மாறினார்கள், 2 பேரும் தவறை உணர்ந்தார்கள். ஆனால் யாருக்கு குற்ற உணர்வு? யூதாஸுக்கு குற்ற உணர்வு. மன வருத்தம் யாருக்கு? இதோ இவனுக்கு. ராயப்பருக்கு ஏற்பட்ட மன வருத்தம். மன வருத்தம் ஏற்பட்ட காரணத்தினால் ராயப்பர் என்ன செய்கின்றார்? தெய்வ சன்னதியில் ஓடி வருகின்றார். குற்ற உணர்வு ஏற்பட்ட காரணத்தினால் அவன் ஐயோ எங்கள் அப்பா தண்டிப்பார், எங்கள் அப்பா வேதனைப்படு கஷ்டப்படு தண்டிப்பார் என்று சொல்லிக்கொண்டு பயம் அவனை கொண்டு போய் சேர்க்கிறது. மக்களே, ஒரு நாளும் கிருபைகள் வராது. உனக்கும் எனக்கும் தேவை மன வருத்தம். அன்னை மரியாள் சில வார்த்தை, எங்கள் பாவங்களை மன்னியும் சொல்லும்போது மனம் வருந்தி நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். குற்ற உணர்வோடு இருக்காதே. காரணம் என்ன? நம் தெய்வம் காயப்படுத்துகிற தெய்வம் இல்லை, மன்னிக்கின்ற தெய்வம். நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? ரோமியருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம். ரோமியருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம். குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தன. அடுத்தது, ஆனால் பாவம் பெருகிற இடத்தில் இறைவனுடைய அருளானது பொங்கி வருகிறது. பாவம் கடல் அலைகள் போல் வருகின்ற சமயத்தில் இறைவனுடைய அருளானது எப்படி கடந்து வருது? சுனாமி போல் வருகிறது. எது பெருசு, சுனாமியா கடல் அலையா? சுனாமி தானே. அப்படி பார்க்குற சமயத்தில் கடல் அலைகள் அல்ல, இறைவனுடைய இரக்கமானது சுனாமி போல் வருகிற சமயத்தில் அந்த இரக்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நீ செயல்படு. என் தெய்வம் மன்னிக்கின்ற தெய்வம், இரக்கம் காட்டுகிற தெய்வம் தான் ஒழிய ஒரு நாளும் என்னை குற்றப்படுத்துகிற தெய்வம் இல்லை. பாவ சங்கீர்த்தனம் நீ செய்கிற பொழுது எந்த அருத்தந்தையும் உன்னை குற்றப்படுத்த மாட்டார்கள், மாறாக இரக்கத்தை காட்டுவார்கள். எப்படி? போ, இனி பாவம் செய்யாதே, நானும் தீர்ப்பிடவில்லை. தெய்வம் சொன்ன அதே வார்த்தை தான் மன்னிப்பு. தினம் பார்க்கின்றோம். அப்போ பாவ ஜெபமாலை நீ ஜெபிக்கிற என்றால் மக்களே, அந்த ஜெபமாலை உன்னை எங்கு கொண்டு போய் சேர்க்கும்? பாவ சங்கீர்த்தனம் செய்ய தூண்டும். நீ ஜெபமாலை ஜெபிக்கின்றாய், பாவ சங்கீர்த்தனமே நீ செய்யவில்லை என்றால் நீ செய்த ஜெபமாலை கேள்விக்குறியானது, அது சிலை வழிபாடாக மாறிவிடும். காரணம் என்ன? நீ தான் பாவ சங்கீர்த்தனமே செய்யலையே.
ஜெபமாலை ஜெபிக்கிற ஒரு நபரால் மட்டுமே தான் பாவ சங்கீர்த்தனம் செய்ய முடியும். காரணம், மரியாள் ஒரு நாள் நீ பாவத்திலே இருன்னு சொல்ல மாட்டாள். அவளுடைய விருப்பம் நீ விடுதலை பெற வேண்டும் என்று தான் ஒழிய, அதான் குற்றங்கள் இருந்து நீ விடுதலை பெற வேண்டும், மன்னிப்பு நீ பெற வேண்டும். ஆனால் தான் எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்ல காரணங்கள். அப்படி என்றால் பாவ சங்கீதம் செய்திருக்க வேண்டும். நீ பாவ சங்கீதம் செய்யவில்லை என்றால் அன்பு மக்களே போய்விட்டது. ஆகவே இந்த ஜெபமாலை மாதத்தில் எப்படியே எங்கேயாவது போயிட்டு பாவ சங்கீதம் செய்து கொள். எங்கேயாவது சாமியாரெல்லாம் எதிர்பார்க்க போய், நான் நேரடியாக சொல்ல, நேரடியெல்லாம் வேலையெல்லாம் அது லோக்கல் கால் வழியாக தான் எல்லாம் நடக்கும். போ, எல்லா லோக்கல் காலம் எல்லா பங்கிலும் மறு தந்திருக்கார்கள். போயிட்டு பாவ சங்கீதம் செய்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இதை நம்ம பார்க்கின்றோம். எங்கள் பாவங்களை மன்னி. மூன்றாவது என்ன வருகிறது? ஃபர்ஸ்ட்டு நினைவு கூறுதல், மனம் வருதல். மூன்றாவது என்ன வருகிறது? தீர்மானம் எடுப்பது. என்னென்னு தீர்மானம் எடுப்பது? இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுப்பது. அந்த எடுக்கிற தீர்மானத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். எடுக்கிற தீர்மானம், காதலிக்கின்றாய், காதலில் தீர்மானம் எடுக்கின்றாய், உறுதியோடு இருக்கின்றாயே, என் கணவன் என் காதலை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், என் காதலை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், அப்பா அம்மா எதிர்த்தாலும் சரி, ஊரே எதிர்த்தாலும் சரி, என் காதலை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். இதில் தீர்மானம் எடுக்க உனக்கு தெரிகிறது. உன் வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்க உனக்கு தெரியவில்லையா? பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தீர்மானம் எடுக்க உனக்கு தெரியவில்லையா? அப்படி என்றால் என்ன அர்த்தங்கள்? உனக்கு எது மனதில் பிடிக்கிறதோ அதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றாய் ஒழிய மற்றதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. தீர்மானம் எடுக்க தெரியாது என்பதல்ல, உனக்கு எடுக்க விருப்பம் இல்லை, அவ்வளவுதான். இதில் இந்த விஷயத்தில் தீர்மானம் எடுக்கிறேன். குடிக்கின்றேன், நான் குடிச்சிட்டே இருப்பேன், வாழ்க்கை அதுதான் இருப்பேன் சொல்லி நீ குடிக்கிறாய் என்றால், தீர்மானம் நீ எடுக்காமல் நீ பாட்டு குடித்து கொண்டு இருக்கிறாய் என்றால், மக்களை எப்படி இருக்கும்? தீர்மானம் எடு. எடுக்கிற தீர்மானத்தில் நிலைத்து நிற்கப்பார். எடுக்கிற தீர்மானத்தில் நீ எடுக்கிற தீர்மானம் தான் இல்லற வாழ்க்கையில் அதுதான் என்னது பிரமாணிக்க, துறவற வாழ்க்கையில் அதான் எடுக்கிற அந்த வாக்குறுதிகள். அப்படி என்றால் சமுதாய வாழ்க்கையில் நீ போடுகிற சத்தியங்கள் அதுக்கேற்றபடி நான் வாழ்வேன் என்று. ஆனால் எல்லா காரியங்களும் நாம் செய்கின்றோம். தீர்மானத்தில் நீயும் நானும் தவறு செய்கிற சமயத்தில் மரியாள் வேதனையோடு சொல்ற வார்த்தை, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும். அப்போ நீயும் நானும் மன்னிப்பு கேட்டே தீர வேண்டும். என் பாவங்களை எங்கள் மதாவே இதோ என்னோடும் சேர்த்து என் குடும்பம். அதான எஸ்ஐயா புஸ்தகம் வாசிக்கிறோம் இல்லையா? 6ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம் படிங்கள். ஐயோ நான் அழிந்தேன், அசுத்த உதடு கொண்ட மனிதன் நான். அடுத்தது, அசுத்த உதடு கொண்ட மனிதர்கள் மத்தியில் வாழ்பவன் நான். அது என்னது? அசுத்த உதடுகள். அசுத்த உதடு தூய்மையற்ற உதடுகள் அர்த்தம் பல்லு தேய்க்காமல் வர்றதா? தகாத வார்த்தைகள் பேசுவது, தகாத வார்த்தைகள் பேசிக்கொண்டு வருவது. அப்போ நான் மட்டுமல்ல, என் குடும்ப அங்கத்தினர்களும் தகாத வார்த்தை பேசுகிறார்கள். நான் மட்டும் நாயை பேய பண்ணின்னு சொல்கிறது இல்லை, என் குடும்பத்திலும் சொல்கிறார்கள் பொட நாயை பேய சனியனே, அவர்களும் சொல்கிறார்கள். அப்போ நான் மட்டுமல்ல, தெய்வமே என் குடும்ப அங்கத்தினரும் இருக்கிறார்கள். அவனும் பார்த்தா என் கூட பழகிறவனும் அதே மாதிரி தான் அவனும் பேசுகின்றான். என் சொந்த பந்தங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறார்கள். எங்கு போனாலும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அப்போது எனக்காக மட்டுமல்லாமல் இதா அசுத்த உதடு கொண்ட மனிதன் நான், எனக்கு மட்டும் இல்லாமல் இவர்கள் மத்தியில் வாழுகிற காரணத்தினால் எங்கள் மேல் இரக்கம் வையும், தமரம் எங்கள் குற்றங்களை மன்னியும். அப்போ தீர்மானம் எடுப்பது. நான் அந்த ஊதாரி மகன் அவன் எடுத்த தீர்மானம் என்ன? எழுந்து நான் செல்வேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், எங்கள் அப்பாவை நான் வேதனைப்படுத்த மாட்டேன். அவன் எடுத்த தீர்மானங்கள். மக்களே, தீர்மானம் நீ நானும் எடுக்கின்றோமா? பாவ சங்கீதத்தை எடுக்கிற தீர்மானம் ஒன்று இருக்கு. ஒவ்வொரு தடவை பாவ சங்கீதம் செய்கிற பொழுது என்ன தீர்மானம் எடுத்துக்கொண்டு நீயும் நானும் வருகின்றோம், இனி அது செய்ய மாட்டோம் என்று சொல்லி முடித்த உடனே அடுத்த நிமிஷமே அது அதே பாவத்தை செய்கிறோம் என்றால், அப்படி என்றால் ஆண்டவர் அதுக்கெல்லாம் காரணங்கள் இல்லையே. ஒரு நாள் அதுக்கு நொண்டி சாக்குகளை கண்டுபிடிச்சிட்டு அல்லவா நீ நானும் போகின்றோம். பாவத்துக்கு நொண்டி சாக்கு கண்டுபிடிக்கிற சமயத்தில் அப்போவே நான் எந்த அளவுக்கு பலவீனத்தோடு இருக்கணும்னு பாருங்கள். இறை சன்னதியில் மன்னிப்பு கேள், இறை சன்னதியில் நீ மன்னிப்பு கேள். இதான் ஒன்று. அடுத்தது நாம் பார்க்கின்றோம், தீர்மானம் எடுத்த மாட்டோம். அடுத்தது என்ன வருகிறது? நீ எடுத்த தீர்மானத்தில் என்ன செய்ய வேண்டும்? பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிடனால் என்ன அர்த்தம்? இந்த ஊதாரி மகன் அறிக்கையிட்டான். எப்படி அவன் அறிக்கையிட்டான்? அப்பா, உன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் எதிராக நான் குற்றம் புரிந்தேன், என்னை மன்னியும். அப்பா, விண்ணுக்கும் மண்ணுக்கு எதிராக நான் குற்றம் புரிந்தேன், என்னை மன்னியும். உனக்கு எதிராக நான் போய்விட்டேன், என்னை மன்னியும். பாவங்களை அறிக்கையிடுவது, அதான் பாவ சங்கீர்த்தனம்.
பாவங்கள் அறிக்கிட போக வேண்டும். அவன் பயந்து பயந்து போய் கொண்டிருக்கின்றான். அப்பன் அங்கே இருக்கின்றான், பயந்து பயந்து போகுது. அதான் பாப்பரசர் சொல்கிற வார்த்தை. பாப்பரசர் உங்களுக்கு தெரியுமில்ல, பிரான்சிஸ் மரித்த பாப்பரசர் சொன்ன வார்த்தை என்பது என்ன? பாவ சங்கீதம் செய்ய ஒரு நாளும் தயக்கம் காட்டாதீர்கள், போங்கள், போய் பாவ சங்கீதம் செய்து கொண்டே இருங்கள். நமக்கு தெரியும் இல்லையா, இங்கே கார்லோஸ் அக்விட்டிஸ் புனிதர், அவர் இப்போ பாவ சங்கீதம் எப்பெல்லாம் செய்வார்? ஓரோ வாரமும் பாவ சங்கீதம் செய்கின்றார். அப்போ இந்த காலகட்டத்திலும் வாலிப பருவத்திலும் எல்லா வாரமும் பாவ சங்கீதம் செய்யலாம். ஒரு சில பேர் சொல்கிற வார்த்தை ஏன் எல்லா வாரம், மாதத்தில் ஒன்று போதுமே, 2 மாதத்தில் ஒன்று போதுமே, அவனுடைய பேச்சு கேட்டுக்கொண்டு நீயும் தலையாட்டி போகிற என்றால் உனக்கு விவரம் இருக்கா? நீ பார்க்க வேண்டும். நான் என்னுடைய ஆன்மாவை நான் தான் கவனிக்க வேண்டும், அடுத்தவன் அல்ல. அப்போ நான் இவ்வளவு விஷயத்தை பலவீனத்தோடு இருக்கின்றேன், செய்த பாவத்தை மீண்டும் மீண்டும் நான் செய்கிறேன் என்றால், அதிலிருந்து ஆத்மார்த்தமாக நான் விடுதலை பெற நான் ஆசைப்படுகிறேன் என்றால், என் பலவீனத்தை நான் விடுதலை பெற வேண்டும் என்றால் பாவ சங்கீதம் வழியாத்தான் எனக்கு முடியும். ஆகவே நான் வார வாரம் செய்தால் மட்டும்தான் எனக்கு முடியும் என்றால் நீ செய்தே தீர வேண்டும். 4 பேர் கேலி பேச்சு பேசுகிறார்களே, அவன் இப்படி பார்க்குறானே, இவன் இப்படி பார்க்குறானே எண்ணத்தில் நீ ஒதுங்கி போகிறீ என்றால் உனக்குத்தான் நஷ்டம். எவன் எப்படி பார்த்தா எனக்கு என்ன? நான் மீட்பெற வேண்டும், எனக்கு தெய்வ அனுபவம் வர வேண்டும். அப்படி உனக்கு தெய்வ அனுபவம் வர வேண்டும் என்றால் நீ பாவ சங்கீதம் செய்தே தீர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ 4வது நிலை என்ன வருகிறது? பாவங்கள் அறிக்கிடுவது. 5வது நிலை, கடைசியாக 5வது நிலை அங்கே என்ன வருகிறது? குரு சொல்கின்ற அந்த வார்த்தை என்ன பரிகாரம் சொல்றாரோ அதை நிறைவேற்று. அது சின்னதோ பெருசோ எப்படி இருந்தாலும் சரி, அதை நீ நிறைவேற்ற வேண்டும். அவர் சொல்லுவார் என்னவென்று, ஒரு அருளுந்த மரியை சொல்லு, 10 அருளுந்த மரியை சொல்லு, என்ன வேறு இயேசுவின் வார்த்தை மட்டும் சொல்லு, இல்லைடா ஒரு 5 நிமிஷம் போய் உட்காரு. என்ன தெய்வம் என்ன தூண்டுறாரோ அதுக்கு ஏற்றபடி அது சொல்லும் போது அது செய். அது சொன்னாலும் அது செய்தாலே போதுமானது, அது போதுமானது. பைபிளில் உதாரணம் இருக்குது அந்த மாதிரி. போய் தூக்கில் போய் தொங்குனார். 2 அரசர் 5ஆம் அதிகாரம். நாதான் அல்ல, நாமான். அப்போ நாமான் என்ன பார்க்கின்றோம்? நாமான் செய்த காரியங்கள் என்ன? அங்கு அவன் தொழுநோய் பிடிக்கிறது. அரசன் பார்க்கின்றான். எலிசா சொல்கிற வார்த்தை, நீ போய் 7 தடவை நீ முங்கி எழு. அப்போ என்ன, இந்த சாக்கடையில் தான் போய் விழ வேண்டுமா, வேறு இடமே கிடைக்கலையா என்று. அப்போ அவனுடைய பணியாளன் சொல்ல வார்த்தை, முங்கி எழுதானே சொன்னார், வேறு எதுவும் இல்லையே, எழுந்தான் பாரு என்று. அதையும் பாரு, முங்கி எழுந்தான். 7வது தடவை முங்கி எழுந்த உடனே இதோ அவனுடைய மேனி அந்த தொழுநோய் எல்லாம் போயிட்டு அவன் இதோ விடுதலை தூய்மை உள்ள மகனாக மாறிவிடுகின்றான். மக்களே, நீயும் நானும் என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் செய். அது மட்டும். ஏன் இப்படி அவ்வளோ பெரிய தானே, அப்படி செஞ்சுருக்கலாமே, இது செஞ்சுருக்கலாமே, அப்படி கேள்வியை எழுப்பி கொண்டு இருக்கிறேன் என்றால் அங்கேயே அடித்தளம் ஆடுது. அப்போ நாம் பார்க்க வேண்டும், பாவங்களை அறிக்கிறது மட்டும் பத்தாது, அருட்தந்தை என்ன பரிகாரம் சொல்கிறாரோ அது உடனே அதை நீங்கள் செய்து விடுங்கள். அது பெருசோ சின்ன எது இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறார்களோ அது அப்படி நீ செய்து விடு. செய்கிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிருபை கிடைக்கும். அதனால் தான் மரியாதை சொல்வதை, எங்கள் பாவங்களை மன்னியும். இல்லை என்றால், இந்த பாவங்களை நீ மன்னிப்பு நீ பெறவில்லை என்றால் மக்களே அது போய்விடும், அது பாதிப்பு ஏற்படும். அதான் என் குற்றங்களை மன்னியும். 3வது என்ன வருகிறது? எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டரிலும். எங்களை நரக நெருப்பிலிருந்து, என்னை அல்ல, எங்களை நரகத்திலிருந்து மீட்டரிலும். என்ன காரணம்? பாவம் உன்னை எங்கு கொண்டு போய் சேர்க்கும்? நரகத்திற்கு, வேறு சொர்க்கத்துக்கு அல்ல. அப்போ மரியாள் என்ன அழகாக சொல்லி கொடுக்குறார்கள் பாருங்கள் குழந்தைகளுக்கு. இதா என்னை பாவத்திலிருந்து மீட்டு மட்டும் இல்லாமல் 3வது என்னை நரக நெருப்பிலிருந்து மீட்டரிலும். நரக நெருப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? பைபிளில் இருக்குது. எப்படி? தோசை சுட முடியுமா? அதில் புஜி 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 என்ன புஜி 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 எடுது வடி. எங்கிற மாசிர மார்க் நட்சதி 9ஆம் அதிகாரம் 48ஆம் வாக்கியம் நல்லா இருக்கும். புழு சாகாது, அடுத்தது நெருப்பு அவியாது. அர்த்தம் புரிஞ்சிச்சா? என்னது? அதான் அது வேற வார்த்தை இல்லை. அது நெருப்பு அணையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். சந்தோஷம். அதாவது புழு சாகாது என்றால், இப்போ நீங்கள் சாப்பிடுவீங்க, மேக்சிமம் எவ்வளோ ரொட்டி சாப்பிடுவீங்க? மிஞ்சி போனால் ஒரு 4, 5, 10.
2 தான், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. இல்லை 2, 3, 4, 5 எல்லாம் தான் கலக்கி குடித்தாலும் ஒரு 10, ஒரு 20 போட்டு ஒரு 50, அதுக்கு மேலே கிடையாதுல்ல, ஒன்றும் சாப்பிடாது. அப்படி என்ற இதுக்கு என்ன இருக்கும், அப்புறம் தீர்ந்து விடும். ஆனால் இது சாப்பிட்டுட்டே இருக்கும், நொய் 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 நொய்னு அப்படியே இருக்கும். இது எரிச்சல் ஏற்படுதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள். அந்த புகைச்சல் எரிச்சல் ஏற்படுது, மருந்து போட்டோடனே ஒரு 5 நிமிஷம் போனோடனே அது முடிஞ்சு விடும். ஆனால் கிடுகிடுன்னு அப்படியே இருந்ததுனால் தேள் கொத்துனது, குளவி கொத்து வாங்கினவங்க கை தூங்க பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8. ஐயோ, மற்றவங்கெல்லாம் வாங்கவே இல்லையா? தயவு செய்து எங்கேயாவது குளவி கொத்து போய் வாங்குங்கள், மிகவும் நல்லா இருக்கும். அது ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லா இருக்கும். கேட்டு வேறு எல்லாத்தையும் நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் எங்கேயும் போக தேவையில்ல, டிங்குன்னு ஒரே நாளில் கையெல்லாம் வீங்கிடும். ஓ, எந்த அளவுக்கு கிரு 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 கிருன்னு தேனி கொத்து வாங்கியிருக்கீங்களா? அதே மாதிரி தேள் பாய்சன் இருந்த தேள், சின்ன சின்ன தேள், அதுவும் பயங்கரமாக. அப்போ அந்த கொத்து பெற்ற உடனே கிடு 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 இருக்கும் பாருங்கள். அது 1 மணி நேரம், இந்த 1 மணி நேரம், 12 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி கிரு கிருன்னு இருக்கும் பாருங்கள். அந்த அனுபவம் வாழ்க்கை ஃபுல்லாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? தலைவலியும் பல்லு வலியும் அவனவனுக்கு வந்தால் தான் தெரியும், அல்லது தெரியாது. பல்லு வலி எனக்கு வருதுன்னு வைங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எங்கே போய்ட்டு சமாதானப்படுத்த முடியும்? இந்த இங்கே வலிக்குது, எங்கே கை எங்கே வைக்க முடியும், உள்ள எங்கே வைக்க முடியுமா? எங்கே வலிக்குது? எந்த அளவுக்கு வேதனை மக்களே! நரக வேதனை என்பது அதுதான். நெருப்பும் அவியாது என்றால் அது பாட்டு போய்டும். இது விறகு வைக்கின்றோம், அது சாம்பலாய் போய்விடும். சாம்பல் வச்சு அதுக்கப்புறம் நெருப்பு வராது. ஆனால் இது சாம்பலும் ஆகாது, அது பாட்டு போயிட்டே இருக்கும். என்றால் எந்த அளவுக்கு தொடர்ச்சியாக வேதனை! இதான் நரக வேதனை. தீரும் தீரும் என்றாய், தீராது, அது பாட்டு வந்திருக்கும். மரியாள் சொல்ல வார்த்தை, இடமகளே இது வேண்டாடி, உங்களுக்கு இது பிரச்சனை. நரக வேதனையிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும். நீ நரகத்துக்கு நீ போகக்கூடாது, நீ சுவர்க்கத்துக்கு உரியவன், சுவர்க்கத்துக்கு உள்ளவர்கள் வா என்று சொல்லிக்கொண்டு மரியாள் சொல்லி தருகின்றார், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். மன்றாடு, கெஞ்சி கேளு, அப்பா என்னை மன்னித்து விடு, குற்றங்களை மன்னித்து விடு, இல்லை என்றால் இந்த குற்றங்கள் எங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். எனக்கு வேண்டாம், இந்த நரகம் வேண்டாம், என்னை அதிலிருந்து காப்பாற்று என்று பிள்ளைகளே நீங்கள் மன்றாடுங்கள். இதா மரியாள் ஜெபத்தை கற்றுத்தருகின்றால், நமக்கு நீ என்ன சொல்லி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகின்றால். ஒரு தாயுடைய கடமை பிள்ளைகள் நீ நானும் மீட்பு பெறுவதற்கான வழிகளை தருவதுதான் இந்த அதுதான் ஜெபமாலை. அதுதான் ஜெபமாலை. எங்க நீ ஜெபமாலை நீ ஜெபிக்கின்றாய், சொல்லிக் கொண்டிருக்கின்றாய், சொல்லு. யார் வேண்டாம் என்றால் ஒரு சுக்கும் கிடைக்காது, ஒரு சுக்கும் கிடைக்காது. 2வது நாம் பார்க்கின்றோம், இங்க நரகம் இருப்பது. நரகத்துக்கு யாரெல்லாம் போவார்கள்? அப்பா அம்மாவா? அப்பா அம்மாவா? அப்ப நரகத்துக்கு யாரெல்லாம் போவார்கள்? முதல் ஆள் யாரு? கோபத்தோடு இருக்கின்றவன், அகங்காரத்தோடு இருக்கிறவன். எடுத்துபடி எங்கன்னு வாசிக்கிறோம்? மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 22 முதல் திருவாக்கியங்கள். சகோதரன் சகோதரியை சினம் கொள்கின்றவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான். அடுத்தது, சகோதரியையோ முட்டாளே என்று சொல்கின்றவன் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவான். அர்த்தம் புரிஞ்சிச்சா? முட்டாளேங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. உன் பிள்ளைகளை பார்த்து, ஆசிரியர் பெருமக்கள், உன் மாணவ மாணவிகளை பார்த்து மக்கள் நீ பயன்படுத்தாத அந்த வார்த்தை. நீ பயன்படுத்த முட்டாளே பயன்படுத்தினா நீ எங்கே போவாய்? எரி நரகுது. தேவையாது. பிள்ளைகளை பார்த்து கொண்டு பெற்றோர்களை சனியான ஏன்டா அப்படி இருக்கிறன்னு பேசாத, வாய்க்கு வந்தபடி நீ பேசாத, திட்டாத. இதோ ஒரு நாளும் தெய்வம் உனக்கு அதிகாரம் தந்ததில்லை. பைத்தியக்காரன்னு சொல்றதுக்கு, முட்டாளின்னு சொல்றதுக்கு, அதான் எரி நரகத்திற்கு ஆளாவான். ஏன் அப்படி தெய்வம் சொல்ல வேண்டும்? என்ன காரணம்? அவ்வளோ பெரிய வார்த்தையா? இதெல்லாம் ஏடகொடமை கேஸு. எந்த லூசி ஜெயிச்சுதோ சும்மா மக்களை நான் பார்க்கிட்டோம். இப்போ உதாரணம் எடுத்துக்கொள்ள, நான் உங்கள் பங்கு தந்தை, நீங்கள் என் பங்கு மக்கள். நான் உங்கள் மேலே கோபம் கொள்கின்றேன்.
உங்களுக்கு என்ன ஏற்படும்? குறும்பு ஏற்படுமா? வெறுப்பு. வெறுப்பு மட்டுமா வரும்? கசப்பு. வெறுப்பு, கசப்பு. அடுத்தது வேற குசும்பு, கஷ்டப்படும். கிளியர். அப்போ வெறுப்பு, கசப்பு, கஷ்டங்கள். உங்களுக்கு மறுபடியும் என் மேலே எனக்கு அன்பு வருமா? கோபம் வரும் இல்லையா? இனி உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது நமக்கு ஒரு மீட்டிங் உண்டு. இப்போ கன்வென்ஷன் வரப்போகிறது இல்லை? அப்போ அதை பற்றி நான் சொல்லுவேன். அப்போ கன்வென்ஷன் எல்லாம் வருகிறது. அப்போ கன்வென்ஷன் எல்லாம் வருகிற சமயத்தில் கன்வென்ஷன் எல்லாம் முடிகிறது. கன்வென்ஷன் எல்லாம் முடிச்ச கன்வென்ஷன் சமயத்தில் இது இப்போ ப்ரிப்ரேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ கன்வென்ஷன் ப்ரிப்ரேஷன் தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நடக்கிற சமயத்தில் ஒரு ஆள் தவறு செய்கிறார்கள். அப்போ அத்தனை பேர் முன்னாடி வச்சுட்டு, என்னங்க இப்படி நீங்கள் என்ன இப்படி எல்லாம் பேசி என்ன இப்படி இல்லாட்டி ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, நான் சும்மா அவ்வளோத்தான். இதை நீங்கள் மீட்டிங் கன்வென்ஷன் வாலண்டியர்ஸ் இத்தனை பேர் இருக்கிறீர்கள். அந்த மீட்டிங்கில் அவர் ஏதோ ஒன்று சொல்லுறான்ல, முடித்து போச்சு. அந்த மனிதனுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? இல்லையே, வேதனை தானே. நீங்கள் எல்லோரும் பார்க்குறீர்கள், சிரிக்கிறீர்கள், அவருக்கு வேதனை ஏற்படும். அதன் பிறகு நான் என்ன செய்கின்றேன், போகிற மீட்டிங்கெல்லாம் முடிகிறது, நானும் அவரும் போயிட்டு சாப்பிடுகிறேன், டீ எல்லாம் சாப்பிட்றோம். நானும் மறந்து விட்டேன், அவரும் மறந்து விட்டார். நாங்கள் 2 பேரும் பக்கத்தில் என்னது அருண் ஐஸ்கிரீம் ஷாப்பு. அப்போ உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு ஜாலியாக இருந்துட்டு நாங்கள் பாட்டணும், அது மாதிரி தான் நாங்கள் பாட்டு போயிட்டு இருக்கோம். இந்த மனுஷன் நேராக வீட்டுக்கு போகிறார். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு நல்லா ஜாலியாக, ஃபாதர் பாய் பாய், ஓ பாய் பாய், நாளைக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம், ஓ நல்லா சாப்பிட வாடான்னு சொல்லிட்டு போய் விடுகிறோம். வீட்டுக்கு போனோடனே மனைவி, அவர் ஏதோ ஒரு கருத்து சொல்ல, மனைவி, ஐயோ பைத்தியக்காரத்தன் மாதிரி பேசாதீங்க, ஃபாதர் அத்தனை பேர் முன்னாடி வச்சு சொன்னார் இல்லையா உங்களை பைத்தியக்காரன்னு. நான் பைத்தியக்காரன்னு சொன்னேன்னா? ஒன்றும் சொல்லவில்லை, சும்மா அவ்வளோத்தான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்க. என்ன இதெல்லாம் அது பலதும் இருக்கலாம். ஆனால் பைத்தியக்கார வார்த்தையும் சொல்ல, அது கேட்கும்போது அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி வருமா? இனி அடுத்த நான் போகிற சமயத்தில் ஒரு வாரம் கழிச்சு அவங்க பிள்ளை எதோ சொன்ன பிள்ளைக்கு சொல்லாங்க, ஐயோ அப்பா என்னப்பா இப்படி பேசுகிறேன், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது போப்பா, அத்தனை பேர் முன்னாடி சாமியார் உங்களை அசிங்கப்படுத்துகிறார் இல்லை, நீங்கள் ஒன்று பைத்தியக்காரன் ஒன்றும் பேசாதீங்கப்பான்னு. நான் அவரை அசிங்கப்படுத்துகிறேன்னா? அவர் எதை பைத்தியக்காரன் சொன்னா? இல்லையே. அவருக்கு ஒரு மீட்டிங் வருவார், அன்பியம் மீட்டிங் கூடுவீர்கள். அன்பியம் மீட்டிங் கூட அங்கேயும் ஏதாவது ஒரு கருத்து சொல்வார். உன்னை மக்கள் வகாரு வகாரு பேசாத வகாருன்னு முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு மாதம் கழிச்சுட்டு, மக்களே நாளைக்கு கன்வென்ஷன், அது அடுத்த மாதம் கன்வென்ஷன், அது இப்போ மீட்டிங் எல்லாம் வர வேண்டும், எல்லா மக்களும் பொறுப்பால் நீங்கள் கடந்து வாருங்கள் சொல்கிற சமயத்தில் இந்த மனிதன் வருவாரா? ஏன் வரமாட்டார்? இந்த மராமக்க காரணம் என்ன? ஃபாதர் நாங்கள் 2 பேரும் மறந்துட்டோமே. நாங்கள் 2 பேரும் அது மறந்தாச்சு. அதை தூக்கி வச்சது நடந்தது யாரு? நீ தானே. உனக்கு தான், நீ செய்த பாவம் தான் ஒழிய நான் செய்தில்லை. நீ செஞ்ச காரணத்தினால சூடு உனக்கு, எனக்கு லைட்டாக தப்புன்னு ஒரு தட்டு தான் கிடைக்கும் கடவுள்கிட்ட இருந்து. உனக்கு சூடு வந்து நிற்கும். நீ தெரிந்து செய்த பாவங்கள், நான் தெரியாமல் செய்த பாவம். காரணம் நான் மன்னிப்பு கேட்டு விட்டேன். ஆனால் இவர் தனிமையில் போன விஷயம் எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் மீட்டிங்கில் எங்கே அந்த சகோதரன் எங்கேன்னு வரும்போது, ஃபாதர் நான் வரல ஃபாதர், ஏன் என்ன காரணங்கள் தான் போய்விட்டார்கள். இவர் தனியாக போன விஷயம் எனக்கு தெரியாது. அவர் தனிமைப்படுத்துறது யார்? நீ. அப்படி என்றால் முட்டாளேங்கிற வார்த்தை எந்த அளவுக்கு ஒரு மகனை மகளை அந்த உறவுகளிலிருந்து நீ பிரித்து விடுகின்றாய். சமுதாயத்திற்கு ஒரு மகனை மகளை சமுதாயத்திலிருந்து பிரித்து அவனை தனிமை நீ படித்து விடுகின்றாய். அப்போ ஒரு மகன் ஒரு மகள் தனிமைக்கு போகிறான் என்றால் யாரு காரணம்? சமுதாயத்தில் நீயும் நானும் தான் காரணம். பெற்றோர்கள் நீதான் காரணம், கணவன் மனைவி நீதான் காரணம், பிள்ளைகள் நீதான் காரணம், சமுதாயத்தில் ஓரோ அங்கத்தினர்கள் நீ நானும் காரணங்கள், வேறு யாரும் அல்ல. காரணம் என்ன? அந்த மகனுக்கு அந்த மகளுக்கு அங்கே நம்பிக்கை இல்லை. சமுதாயம் என்னை ஏற்றுக்கொள்ளாது, சமுதாயம் என்னை அங்கீகரித்துக் கொள்ளாது, சமுதாயம் என்னை ஒதுக்கிவிடும், சமுதாயம் என்னை கேலி பேச்சு பேசும். சமுதாயத்தின் மேல் இருக்கின்ற அவநம்பிக்கை, அந்த அவநம்பிக்கை உருவாக்குனது யாரு? நீயும் நானும். சமுதாயத்திற்கு நீயும் நானும் தான் பொறுப்பொழிய அவன் அவள் அல்ல. அது காரணங்கள். தெய்வத்துக்கு நான் கண்ணு கொடுக்க வேண்டும். கேட்டார் இல்லையா தெய்வம் ஆபேலே காயினை பார்த்து, எங்கே உன் சகோதரன் ஆபேல்? நான் என்ன என் சகோதரர் காவலாளியா? நீ காவலாளித்தான். நீ என்ன செய்தாய் அவனை? இது அவனுடைய ரத்தம் ஆனது குக்கல் இடுகின்றது. நரகத்தில் போகிறவர்கள் முதல் நபர் யாரு? அடுத்தவனை கேலி பேச்சு பேசுகிறவர்கள், அடுத்தவனை காயப்படுத்துகிறவர்கள், கோப உணர்வோடு இருக்கின்றவர்கள். அது அப்பனதாலும் சரி, ஆத்தாளம் சரி, யார் இருந்தாலும் சரி, அத்தனை பேர் மாட்டுவார்கள். நீ சொல்ற வார்த்தை, என் பையனுக்கு நல்லது செய்கின்றேன், என் பிள்ளைக்கு நல்லது செய்கிறேன், நீ என்ன காரியம் செய்தாலும் சரி,
பாவம் பாவம் தான். அதில் எந்த ஒரு விட்டு வீழ்ச்சியும் அங்கு இல்லை. அது யார் செய்தாலும் சரி, அது நானாக இருந்தாலும் சரி, நீ இருந்தாலும் சரி, பாவம் பாவம் தான். அன்பு மக்களே, தெய்வம் மரியாள் சொல்ற வார்த்தை, எங்கள் குற்றங்களை மன்னியும், என்னை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். இந்த கோப உணர்விலிருந்து, மற்றவர்களை கேலி பேசுகின்ற அந்த மனநிலையிலிருந்து, மற்றவனை காயப்படுத்துகிற மனநிலையிலிருந்து என்னை விடுவியும். அது எங்கே ஆரம்பமாகும்? குடும்பத்தில் உன் பையன், உன் மகன், உன் மகளுடைய பலவீனங்கள் உனக்கு தான் தெரியும். அந்த பலவீனங்களை கொச்சைப்படுத்தாதே, அந்த பலவீனங்களை கொண்டு வரப்பாரு. அடுத்தவனை ஒப்பிட்டு பார்க்காதே. பையனை அவனை பாரு, இவனை பாரு, அவனை பாரு, அவன் எப்படி நடக்கிறான், நீ எப்படி இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு குடும்ப அங்கத்தினர்களை நீ ஒப்பிட்டு நீ பார்க்கின்றாய்ப்பாய். அடுத்த என் மகளை பார்த்து ஒப்பிட்டு நீ பார்க்கிறப்பாய். அப்படி பார்க்கிற சமயத்தில் வெறுப்பு வந்து விடுகிறது, வைராக்கியம் வந்து விடுகிறது. இவன் தானே காரணம், இவள் தானே காரணம். குடும்பத்துக்குள்ளேயே பகை உணர்வு கடந்து வருகிறது. யாரை செய்தது? குடும்பத்து அங்கத்தில் நீ. தெய்வ மரியாள் சொல்ற வார்த்தை, இதா மன்னியும், இவர்களை ஏற்றுக்கொள்ளும், நரக நெருப்பிலிருந்து காற்றுள்ள. இனி அடுத்தது வேறு யாரு? ரெண்டாவது நபர் போகிறது, தீமையில் விழுந்து கொண்டிருக்கின்றவர்கள், தீமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மகனும் மகளும். எடுத்து படிங்கள் மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 49-50. அந்த வலையில் இருக்கின்ற மீனை சொல்ல வார்த்தை படிங்கள். அங்கலாய்ப்பு முகம். நல்லவர்களும் தீமை நேர்மையாளர்களை எடுத்து வைப்பார்கள், தீயோர்கள் என்ன செய்வார்கள்? இதா தூக்கி போடுவார்கள். அன்பாந்திலே, மனம் மாறாமல், தவறை உணராமல், அப்படி இஷ்டத்துக்கு நாம் குடிச்சும் கும்மாளம் அடிச்சு கொண்டும், சிகரெட் பிடிச்சு கொண்டும், விபச்சாரம் செய்து கொண்டும், சுயநலம் செய்து கொண்டும், இச்சைக்கு அடிமையை கொண்டும், மற்றவர்களுக்கு கெடுதல் செய்து கொண்டும், மற்றவர்களை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டும், திருந்துவதற்கு எவ்வளவு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த போதிலும் திருந்தாமல் பிடிவாதத்தோடு நீ மறித்து விடுகிறாய் என்றால் சுவர்க்கம் கிடைக்கும் என்று தலைக்கிழந்தினாலும் எதிர்பார்க்காத, ஒரு நாள் எதிர்பார்க்காதே. தெய்வம் உனக்கு வாய்ப்புகளை தருகின்றார். ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக தெய்வம் தந்து கொண்டே இருக்கின்றார். இன்றைக்காவது நீ திருந்தி வா, இன்றைக்காவது உன் கணவனை மன்னித்துக்கொள், இன்றைக்காவது உன் மனைவியை மன்னித்துக்கொள், இன்றைக்காவது உன் பிள்ளைகளுக்கு ஏற்றபடி வாழ்க்கை நட, இன்றைக்காவது உன் பெற்றவர்களை வேதனைப்படுத்தாமல் நீ பார்க்க பாரு, இன்றைக்காவது சமுதாயத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை நீ செயல்பாரு, பிறர் அன்பை மையப்படுத்தி நீ வாழப்பாரு. ஒரு நாளும் அடுத்தவனை காயப்படுத்தாத, அடுத்தவனை ஏமாற்றாத. தெய்வம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு வாய்ப்பு உருவாக்கி தருகின்றார். அந்த வாய்ப்பை புரிந்து கொள்ளாமல் உன் இஷ்டத்துக்கு நீ தலைக்கணம் நீறி நீ ஆடிக்கொண்டிருக்கிற சமயத்தில், அன்பு மக்களே, மரணம் எப்போ வரும் என்று உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. முடிஞ்சு போச்சு. கேரளாவில் நடந்த சம்பவம் தான். ஒரு பையன் விளையாடி கொண்டது பையன், எங்கள் தாத்தா இப்படி தாண்டா செத்தாரு, இப்படி தாண்டா படுத்தாருன்னு சொல்லிட்டு நேராக இப்படி பெஞ்சில் போய் இப்படி படுத்தான். போனவன் தான். யாருக்கு தெரியும்? போனவன் அப்படியே போயிட்டு அப்படியே விடாம அப்படியே போய் படிக்கின்றார். யாருக்கு தெரியும்? எத்தனையோ பேர் நமக்கே தெரியுமே. எதில் பேசி எடுப்ப நானே பேசி கொண்டு முடிஞ்சு போச்சு. நீ உட்காந்துருக்க சமயத்தில் கீழே விழுந்தானே யாருக்கு தெரியும்? சேரை மட்டும் உடைச்சிடாத, டைல்ஸும் உடைச்சிடாத. மக்களே, எந்த அளவுக்கு இருக்குன்னு பார். பாவம், நீ நரக தீமைகள், தெய்வம் தருகின்ற வாய்ப்பு, அதை நீ தக்க வைத்துக்கொள். மூன்றாவது யாரு? எடுத்து படிங்கள் 18ஆம் அதிகாரம் 1:6 முதல் திருவாக்கியங்கள். பாவம் செஞ்சவனுக்கு அல்ல, பாவம் செய்ய தூண்டியவனுக்கு. என் மீது நம்பிக்கை கொண்ட இந்த சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விழ செய்வனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமர்த்துவது அவனுக்கு நல்லது. இனி அடுத்த வார்த்தை படியுங்கள். பார்த்தீங்களா? பாவம் செய்வன் இல்லை, பாவம் செய்கிறவனுக்கு ஐயோ கேடு. என்ன அடுத்தது? பார்த்தீங்களா? பாவத்தை தவிர்க்க முடியாது, பாவம் தவிர்க்க முடியாது. ஆனால் அதுக்கு காரணமாக இருப்பவனுக்கு ஐயோ கேடு. நான் பாவம் செய்கிறேன் என்றால், நான் கோபப்படுகிறேன் என்றால், அது காரணம் யாரு? நீதானே. நான் அசிங்கமாக போகிறேன் என்றால் அது காரணம் யாரு? நீதானே. நான் குடிக்கிறேன் என்றால் அது காரணம் யாரு? நீதானே. நீ என்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களே, மாம குடி, மாம சண்டை போடு, மாம மச்சான் பங்காளி அவுத்துறா அடறா, அப்பதான கேள்வி கேட்க முடியும். நீ தானே என்னை பாவம் செய்ய தூண்டுகின்றாய். மரக நிப்பாட்டு என்று சொல்லுகிறேன் என்றால் நான் ஏன் குடிக்க போகின்றேன்?
நான் என் குடிக்க போகிறேன், நீ எனக்கு பல தவறான படங்கள் பார்க்க நீ தூண்டுகின்றாய். நான் அமைதியாக இருக்கின்றேன், நீ தான் என்ன செய்கின்றாய், என் பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு என்னை பாவம் செய்ய நீ தூண்டுகின்றாய். நானும் பலவீனத்தோட காரணத்தினால் அந்த பாவத்தால் விடுகின்றேன். உன்னுடைய பாவ செயல்களுக்கு என்னையும் பங்காளித்தான் நீ மாற்றி விடுகின்றாயே, பிறகு நான் அதுக்கு அடிமையாகி விடுகின்றேன். தெய்வம் சொல்ல வார்த்தை, பாவம் செஞ்சவனுக்கு மட்டுமல்ல, பாவத்துக்கு காரணமாக இருந்தவனையும் அடி உனக்குதும் கிடைக்கும், அடி உனையும் கிடைக்கும். வார்த்தை எங்களுக்காக மட்டுமல்ல, இதோ எங்களையும் நரக நெருப்பிலிருந்து மீட்டர்ல. அடுத்த வார்த்தை அப்படியே படிங்கள். அதிலேயே உங்கள் கையோ காலோ பாவத்தில் விழ செய்த சூழல் என்றால் அந்த கையும் காலையும் வெட்டி விடுன்னு அர்த்தம். கையும் காலம் வெட்டுறதா? ஒவ்வொரு பார்ட்டும் வெட்டினா என்ன இருக்கும்? ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன இருக்கா? அப்போ வெட்டி விட என்றால் அந்த பாவம் செய்யாதே என்ற அர்த்தம். கைகள் வழியாக நீ செய்கிற பல பாவங்கள், இனி அந்த பாவம் செய்யாதே. சுயன்பமா அந்த பாவம் செய்யாதே. ஒரு இச்சை பார்வை வழியாக கண்கள்லா பிடிங்க, உன கண்ணை பிடிங்கிறதில்ல. இனி அந்த மாதிரி பார்வையோடு இருக்காதே. ஆரோக்கியமான பார்வையை நீயோடு இருக்கப்பாரு. அப்போ இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் இனி நீ செய்யாதே. எது உன்னை பாவத்துக்கு, எந்த அவயங்கள் உன்னை பாவத்துக்கு கொண்டு போகுதோ, எந்த மனிதர்கள் உன்னை பாவத்து தள்ளுகிறதோ, எந்த சூழல்கள் உன்னை பாவத்து இட்டு செல்கிறதோ, அந்த சூழலுக்கும் அந்த அவயங்களுக்கு நீ விட்டு கொடுக்காதே. பாவம் உன்மேல் ஆட்சி செலுத்த விடாத. இதன் வார்த்தை, பாவம் உன்மேல் ஆட்சி செலுத்த விடாதீர்கள். காரணம் என்ன? நீ நானும் யாருடைய பிள்ளைகள்? தெய்வத்துடைய பிள்ளைகள். ரோமியருக்கு திருமுகம் 6ஆம் அதிகாரம் படிங்கள், 15 முதல் திருவாக்கியங்கள். பன்னிரண்டு படி. பார்த்தீங்களா? சாவிக்க உங்கள் உலகம் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். அடுத்தது, நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காதீர்கள். பார்த்தீங்களா? அடுத்தது, இறந்தும் வாழ்வோராக ஆண்டவரிடமே ஒப்பு கொடுங்கள். அடுத்தது, அவரிடமே ஒப்பு கொடுங்கள். அடுத்தது, பாவம் உங்கள் மேல் ஆட்சி செலுத்த கூடாது. அடுத்தது, நீங்க சட்டத்தை உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். அதனால் தான் மரியாள் சொல்ல வார்த்தை, நரக நெருப்பிலிருந்து என்னை மீட்டருளும். நரகிலிருந்து மீட்டருளும். அந்த மாதிரி நீ ஜெபம் பண்ணு. இல்லை என்றால் பாவத்துக்கு நீ அடிமையாய் போய்விடுவாய். பாவச்சூடு நீ பாவி அல்ல, நீ நீ தெய்வத்துடைய மகன், பிசாசுடைய பிள்ளைகள் அல்ல, தெய்வத்துடைய மகள். ஆகவே இந்த தீமைக்கு போகாமல் என்றால், இந்த குற்றம் நீ செய்கிற என்றால், இது உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். நீ நரகத்தில் இருக்க வேண்டியவன் அல்ல, என்னோடு சொர்க்கத்தில் வான்வீட்டில் இருக்க வேண்டிய வா மக்களே, வந்து மன்றாடு. இப்படி மன்றாடு, ஆண்டவரே எங்கள் மாதாவே, இதான் தெய்வமே எங்களை மன்னித்து விடு, எங்களை மன்னித்து விடு என்ன அழகு சொல்லி பார்ப்பார்கள். அடுத்தது நாம் பார்க்கின்ற மரியாள் அடுத்த நபரை யாரை காட்டுகின்றால், எடுத்து படியுங்கள். பிறர் அன்புக்கு எதிராக செயல்படுகிற சமயத்தில் யார் அந்த பிறர் அன்புக்கு எதிராக? எங்கே நான் வாசிக்கிற மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் படிங்கள், 41 முதல் திருவாக்கியங்கள். அதே தான். இந்த சிறியோருக்கு நீ செய்யாததெல்லாம் எனக்கே செய்யவில்லை. அடுத்தது, என்றும் அணையாத நெருப்புக்கு போய்விடு. அப்ப நரகம் யாருக்கும் கிடைக்கும்? பிறர் அன்பை மையப்படுத்தி வாழாமல் இருக்கின்ற ஓரோ மகனும் மகளும். அப்படி என்றால் சமுதாயத்தில் ஏழைகள் இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், பலவீனத்தோடு இருக்கிறார்கள். அவர்களை உனக்கு சாதகமாக்கி கொண்டு நீ வாழ்கிற என்றால், அன்பு மக்களே, பெரிய பாவங்கள். அவர்களை உனக்கு அடிமையாக்கி கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற என்றால், நீ சரி பெரிய பாவம். ஊருனை பாராட்டலாம், நீ புத்திசாலி என்று ஊருனை பாராட்டலாம், சொர்க்கம் ஒரு நாளும் உனக்கு கிடைக்காது. அடைய பலவீனத்தோடு இருப்பவர்களை நீ வேதனைப்படுத்தி காயப்படுத்துகின்றாய். பிறர் அன்புக்கு எதிராக நீ போய்கொண்டிருக்கின்றாய். மற்றவர்களுக்கு எதிராக நீ செயல்பட்ட காரணத்தினால் எப்படி மக்களுக்கு கிருபை கிடைக்கும்? நமக்கு எல்லோருக்கும் நல்ல உதாரணங்கள் எல்லோருக்குமே தெரியுமே. லாசரும் அந்த ஏழை லாசரும் பணக்காரர் 2 பேரும் இறந்து விடுகிறார்கள். யாருடைய மடியில் அமர்ந்தது? லாசர் அமர்ந்துகின்றான். கடைசியில் அவன் மன்றாடுகின்றான், இதோ என்னை மன்னித்து விடு என்று. மன்னிப்பு கிடைத்ததா? கிடைக்கவில்லை. அங்கே அனுப்பினாரா? அதுவும் அனுப்பவில்லை. போனவன் தான் மக்களை எரியும் நெருப்புக்கு, நீ அணையான் நெருப்புக்கு
போய்விடுவோம். எப்பொழுது? இதா நீயும் நானும் பிறரை அன்பு செய்யாமல் வெறுப்பும் வைராக்கியத்தில் வாழ்கிற சமயத்தில். இன்னொருத்தன் இருக்கின்றான் நரகத்துக்கு போகிறதுக்கு வழி. 5வது காரணம், ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகனும் மகளும். கணவனாக மனைவியை எப்படி இருந்தாலும் சரி பிரமாணிக்க வாழ்க்கை, கணவனு தெய்வத்துக்கே பிரமாணிக்கத்தோடு இல்லாத சமயத்தில் எப்படி அவன் கணவனுக்கு இருப்பான்? எப்படி அவன் மனைவிக்கு இருப்பான்? இறைவனுக்கே பிரமாணிக்கமாக இல்லை. இப்போ நான் குருவாக இருக்கிற நான் என் தெய்வத்துக்கு நான் பிரமாணிக்கமாக இல்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக என் குருத்துவத்திற்கு நான் பிரமாணிக்கமாக இருக்க மாட்டேன். திருமணமான நாம் கடவுளோடு நான் கடவுளோடு நான் பிரமாணிக்கமாக இல்லை என்றால் என் மனைவிக்கு நான் பிரமாணிக்கமாக இருக்க மாட்டேன். என் கணவனுக்கு நான் பிரமாணிக்கமாக இருக்க மாட்டேன். தெய்வத்துக்கு நான் கீழ்ப்படியவில்லை என்றால், தெய்வத்துக்கு பிரமாணிக்கம் இல்லாத நான் என் பெற்றோருக்கு நான் பிரமாணிக்கமாக இருக்க மாட்டேன். இதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இறைவனுக்கே நீயும் நானும் பிரமாணிக்கத்தோடு இல்லை என்றால் மக்களே, நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மகன் மகளுக்கு எப்படி மக்களை நீ நானும் பிரமாணிக்கத்தோடு இருப்போம்? எப்படி இருக்கும்? ஏமாற்றம். அதான் வார்த்தை. வெளிப்பாடு புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். வெளிப்பாடு புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். எல்லாம் யாராவது ஒருத்தர் படிகள். ஆனால் ஓடைகளா? கோழைகள். கோழைன்னா யாரு கோழை? பாபிரம். எதை பார்த்து பயப்படுறது? மனிதனை பார்த்தா அல்ல. விசுவாச வாழ்க்கை வாழ தெரியாத ஓரோ மகனும் மகளும் கோழைகள். சமுதாயத்தை பார்த்தல்ல, நீ பயந்து கொண்டு வாழ்கின்றாயே, விசுவாச வாழ்க்கையை வெளிக்கொண்ட முடியாமல் பயந்து பயந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, நீ ஒரு கோழை. தெய்வம் உன்னை சார்பாக இருக்கிற சமயத்தில் பவுல் சொன்ன வார்த்தை நமக்கு எல்லோரும் தெரியுமே. ரோமியர் திருமகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வாக்கியம். கிறிஸ்து என் பக்கம் இருக்க யார் எனக்கு எதிராக செய்ய முடியும்? 35 வேதனையா, நெருக்கடியா, என்னல்லா, ஆடையின்மையா, பசியா, எது வந்தாலும் சரி ஒன்றும் எனக்கு செய்ய முடியாது. காரணம் என்ன? தெய்வம் என்னோடு இருக்கின்றார். அன்றுதான் தைரியத்தோடு இல்லை. இந்த ஒரு மனநிலை தான் தெய்வம் உனக்கும் எனக்கும் தந்திருக்கின்றார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். அல்ல, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். 6-7. கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் உள்ள உள்ளத்தை தந்திருக்கின்றார். தெய்வம் நமக்கு வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் உள்ள உள்ளத்தை தான் தந்தார ஒழிய கோழை உள்ளத்தினை அல்ல. அப்படி என்றால் இன்று நீ கோழையாக இருக்கிறாய். ஏன்? விசுவாச வாழ்க்கை வாழ தெரியாத நீ ஒரு கோழை. குடும்பத்தில் தைரியமாக உன்னால் ஜெபமாலை ஜெபிக்க முடிகிறதா? 4 பேர் சிரிப்பார்கள், என் பிள்ளை சிரிப்பான் என்று நீ வருகிற என்றால் வெட்கமாக இல்லை? ஆலயத்துக்கு உன்னால் பைபிள் கொண்டு வர முடிகிறதா? 4 பேர் கேலி பேச்சு பேசுவார்கள். அப்படி என்றால் நீ ஒரு கோழைத்தானே. ஆலயத்துக்கு உள்ளே முன்னாடி வந்து அமர்ந்து கொண்டு கரங்களை உயர்த்தி தெய்வமே என் குடும்ப அங்கத்தினோடு இணைந்து கொண்டு உன்னால் உட்கார முடிகிறதா? அப்பா அம்மா பிள்ளைகள் நீங்கள் முன்னே வந்து குடும்பமாக உன்னால் உட்கார முடிகிறதா? உன்னால் முடிகிறதா? இல்லையே. நீ ஒரு கோழை. உன் கணவன் தானே, உன் மனைவி தானே, உன் பிள்ளைகள் தானே, உன் பெற்றோர் தானே, வேறு யாரும் இல்லையே, உன் கூட பிறந்தவர்கள் தானே. அருகில் உன்னை உட்கார முடிகிறதா? முடியவில்லையே. தள்ளி போடி, 4 பேர் பார்க்குறாங்க, போடி. விசுவாச வாழ்க்கை வெளியே காட்ட தெரியாத நீ ஒரு கோழை. தைரியத்தோடு வராமல் 4 பேரை திருப்திப்படுத்துவதற்காக நீ வாழ்கிற என்றால் நீ ஒரு கோழை. தெய்வம் கோழை உள்ளத்தை அல்ல உனக்கும் எனக்கும் தந்திருப்பது. கோழை உள்ளத்தில் அல்ல. மரியாள் சொல்லித்தர வார்த்தைகள் மக்களே, நாம் கோழை அல்ல. நாம் கோழையில் ஃபஸ்ட்டு கோழைகள். கோழைகள் எங்கு போவார்கள்? நெருப்புக்குத்தான் போவார்கள். நீ கோழையாக இருந்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? அடுத்தது நம்பிக்கை இல்லாதோர். யார் மேல நம்பிக்கை? எங்க கடவுள் மேல் உனக்கு நம்பிக்கை உண்டு? வார்த்தை மேல் எனக்கு எங்கே உன் நம்பிக்கை உண்டு? பைபிள் கொண்டு வருகிறாயா? குடும்பத்தை நீ வார்த்தை நீ படிக்கின்றாயா? குடும்பமாக அமர்ந்து நீ ஜெபிக்கின்றாயா? குடும்பமாக ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் நீ பங்கெடுக்கின்றாயா? குடும்பமாக பங்கு தந்தை இடத்து சென்று நீ ஆசீர்வாதம் நீ பெறுகிறாயா? இல்லையே, எதுவும் செய்வதில்லையே. மாறாக இஷ்டத்துக்கு நீ பாண்டு போய் கொண்டு வருகிறீ என்றால் நீ நம்பிக்கையற்ற நபராக இருக்கின்றாயே. உனக்கு என்ன சொர்க்கம் கிடைக்குமா? நரகம். அடுத்த வார்த்தை அருவருப்புரிய காரியங்கள். அது என்னது அருவருப்புரிய காரியங்கள்? அருவருப்புக்குரிய காரியங்கள் எது? பைபிள் இருக்கா? எடுத்துபடி. இணைச்சட்டம் நூல் 18ஆம் அதிகாரம் 9 முதல் திருவாக்கியங்கள். இணைச்சட்டம் நூல் 18ஆம் அதிகாரம் 9 முதல் திருவாக்கியங்கள். உனக்கு கொடுக்கும் நாட்டிற்கு போன பின்
அந்த வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாது. எது ஆண்டவருக்கு அருவருப்பான செயல்கள்? அடுத்த வார்த்தை குறி சொல்கிறவனும், நாள் பார்க்கிறவனும், சகுனங்களை நம்புகிறவனும், மாய வித்தைக்காரனும், இறந்தவிடத்தில் குறி கேட்கிறவனும், மந்திரவாதியும், ஏவி விடுகிறவனும் உங்களிடத்திலேயே யாரும் இருத்தலாகாது. ஏனெனில் இவற்றெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன். அப்படி என்றால் நீ மந்திரவாதிகளும் செய்து கொண்டிருக்கிறாய் என்றால், நீ கிளி ஜோஷி பற்றிய பாரசனை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றால், மக்களே கையில் தாயத்தை அந்த கையிலும் கெட்டிக்கொண்டு நடக்கிறாய் என்றால், நீ எங்கு கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்குமா? நரகம். ஒரு நாளும் கிருபை கிடைக்காது, ஒரு நாளும் கிருபை கிடைக்காது. கத்தோலிக்க திருச்சபை மிக தெளிவாக கற்றுத்தருகிறது. கேட்டிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் மிக தெளிவாக கற்றுத்தருகிறது. இது ஒரு சிலை வழிபாடு. நீ தான் சிலை வழிபாடு செய்கிறாய் ஒழிய தெய்வம் அல்ல சிலை வழிபாடு செய்வது. ஆனால் தான் பார்த்துக்கோம், ஆர்டிகல் நம்பர் 2059 ஆர்டிகல் நம்பர் 2068 மிக தெளிவாக இது ஒரு சிலை வழிபாடு. ஒரு நாளும் திருச்சபை அனுமதித்ததில்லை. ஆனால் நீ எங்கே அதை ஏற்றுக்கொள்கின்றாய்? நீ எங்கே அதை அங்கீகரித்துக் கொள்கின்றாய்? இல்லையே. அப்போ நீ எல்லாமா தவறு செய்து கொள்கின்றாய். அதே கத்தோலிக்க திருச்சபை ஆர்டிகல் நம்பர் 2068 மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. ஒரு அருத்தந்தையர்களும் சபையில் இருக்கிறவர்கள் அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், இறை வார்த்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும், விசுவாச வாழ்க்கைக்கு அவனுக்கு அருட்சாதனம் பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டும், அவன் மீட்பு பெறுவதற்கு அவனுக்கு 10 கட்டளையை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். இதற்காக அவன் அனுபவம், தெய்வ அனுபவம் பெறுவதற்கு, அந்த மீட்பின் பாதை வருவதற்கு. இது கத்தோலிக்க திருச்சபை நம் கற்றுத்தருவது. வத்திக்கான் சங்கம் நம் கற்றுத்தருவது, திருச்சபை கற்றுத்தருவது. எங்கே நீயும் நாம் கடைபிடிக்கின்றோம்? இல்லையே. அப்படி இல்லாத சமயத்தில் எப்படி மக்களே நமக்கு கிருபை கிடைக்கும்? ஒரு நாளும் கிருபை கிடைக்காது. அடுத்த வார்த்தை கொலையாளிகள். எப்போ எங்க நீ நான் கொலை செய்கின்றோமா? எழுதுபடி எங்கன வாசிக்கிறோம்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். சகோதர சகோதரியை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். அடுத்தது சகோதர அனைவரும் கொலையாளிகள். அடுத்தது எந்த சகோதரனிடம் நிலைவாழ்வு என்பது, எந்த கொலையாளத்திலும் நிலைவாழ்வு என்பது இல்லை. அப்போ நான் பார்க்கின்ற 3ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். அடுத்தது எந்த கொலையாளியிடம் நிலைவாழ்வு என்பது இருக்காது. அப்போ நீ ஒரு கொலையாளி என்றால், வெறுப்பு வைத்தாலே நீ ஒரு கொலையாளி. சகோதரையும் சகோதரியையும் கணவனையும் மனைவியையும் நீ வெறுப்பு வைத்தாலே நீ ஒரு கொலையாளி. ஓரோ மகனையும் மகளையும் மனதில் நீ வெறுப்பு வைத்தாலே நீ ஒரு கொலையாளி. என்ன இவன் இப்படி செய்கின்றான், என்ன இவள் இப்படி செய்கிறார் என்று மனசுக்குள்ள நீ நினைத்தாலே நீயும் நானும் கொலையாளிகள். நீ நானும் கொலையாளிகள். அருத்தந்தை அப்படி பேசுகிற சமயத்தில், ஐயோ நான் அப்படி பேசுகிறேனே, அவன் இப்படி செய்கிறாரே என்ற எண்ணத்தில் பேச எனக்கு அந்த அதிகாரம் இல்லை. எனக்கு ஒரு அதிகாரம், ஒரு அருத்தந்தையாக எனக்கே அங்கு அதிகாரம் இல்லாத சமயத்தில் எப்படி மக்களே உனக்கும் எனக்கும் அதிகாரம் கிடைக்கும்? அருட்பொழி செய்த மகனுக்கு மகளுக்கு போலும் தெய்வம் அதிகாரம் கொடுத்ததில்லை. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வெறுப்பு வைத்து வாழ உனக்கு எனக்கும் அதிகாரம் இல்லை. கொலையாளி, உடல் ரீதியான கொலைகள். மீது 2வது அபார்ஷன். கொலையாளிகள், அபார்ஷன், அதுக்கு துணை போகிறவர்கள். இதை வாசிக்கிறோம்ல, எசையா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். நீ கரங்களை உயர்த்தி பார்க்கின்ற பொழுது நான் பாராமுகத்தனாய் இருப்பேன். என்ன காரணங்கள்? நீ உன் கரங்கள் இரத்த கரையோடு இருக்கின்றன. எப்போ ரத்தம் வரும்? கொலை செய்கிற சமயத்தில். அபார்ஷன், கொலை குற்றத்துக்கான காரணம். ஒரு நாளும் கிருபை கிடைக்காது. இதோ மரியாள் உனக்காகவும் எனக்காகவும் வேண்டுகின்றாள். என்னவென்று? தெய்வமே, இதா என் பிள்ளைகளுக்காக மன்றாடும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். மக்களுக்காக, உனக்காக எனக்காக, நீ நானும் பெரிய பாவத்திலிருந்து அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக தெய்வம் இதை மரியாள் உனக்காக எனக்காக வேண்டுகின்றாள். அந்த வேண்டுதல் எப்படி என்பதை கற்றுத்தருகின்றாள். மக்களை, நீ செய்கிற பாவங்கள், இந்த கொலை குற்றங்கள், இந்த வெறுப்பு வைரக்கங்கள், அதெல்லாம் பெரிய பாவங்கள். அதெல்லாம் உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆகவே இந்த பாவத்திலிருந்து என்னை காப்பாற்று என்று ஜெபம் பண்ணு. அது மட்டுமல்ல, இந்த நரகத்திலிருந்தும் என்னை மீட்டலும் ஆண்டவரே என்று சொல்லி நீ ஜெபம் செய். இதான் தாயுடைய ஜெபம். என்ன அழகாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றாள். நீயும் நானும் என்றைக்கு அதை உணர்ந்திருக்கின்றோமா? இல்லையே. மன்னிப்பு.